வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் என்னோட மேரேஜ் வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பிரைட் அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ண தப்பு எதுவும் நீங்கள் பண்ணிடாதீங்க. என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதுவுமே சில கம்பெனிஸில் பேஸ் லொக்கேஷன் நான் பேஸ்னு இருக்கும். நீங்கள் பேஸ் லொக்கேஷனாக இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். நான் பேஸாக இருந்தால் தான் நீங்கள் ஹோம் டவுன் அண்ட் எங்கேனாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களோட ஒர்க்கும் நீங்கள் பார்க்க முடியும் மேரேஜ்க்காக. எனக்கு பேஸ் லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஸோ அதனால் நான் சென்னையில் தான் இருந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக என்னோட ஹோம் டவுனில் என்னால் எடுக்க முடியாது. இதனால எனக்கு என்ன பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். பட் என்ன மாதிரி நிறைய பேரும் இருப்பீங்க. ஆனால் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் இன்விடேஷனை அடிப்பாங்க. சிலர் முன்னாடியே அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் இன்விடேஷன் அடித்தாங்க அப்படிங்கிறதுனால டியூரேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதாகட்டும், வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் மேக் பண்ணுறதாகட்டும், எதுக்குமே ஒரு சர்டன் டைம் தான் இருந்துச்சு. 1 month தான் இருந்துச்சு. நான் பண்ண தப்பே என்ன அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சது தான். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெளியூர் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே இப்போ சேலமில் மேரேஜ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு லீவ் போட்டுட்டு வரணும், பிளான் பண்ணணும். ஸோ ஆனால் நான் லாஸ்ட் மினிட்ல இன்வைட் பண்ணதுனால அவ்வளோ யாராலையும் வர முடியல. சேலம்லேயே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லாஸ்ட் மினிட்ல ஒரு 3 ஈவெண்ட் நடக்க போகுது என்னோட மேரேஜ்லனா ஏதாவது ஒரு ஈவெண்ட் தான் அட்டன் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்னோட இன்விடேஷன் வந்துருச்சு ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். மேரேஜ்க்கு இன்னும் ஒரு 25 days தான் இருக்குது. என்னோட ஹோம் டவுன் போய் நான் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே எல்லாருக்கும் சென்னையில் வைக்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த வாட்ஸ்அப் இன்விடேஷன் மேக் பண்ணாமே இருந்தோம். ஸோ அந்த இன்விடேஷனையும் மேக் பண்ணி மேரேஜ்க்கு ஒரு 1 week முன்னாடி தான் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணவே ஆரம்பித்தோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஊருக்கு போகிற டைம். ஸோ அதனால் நான் எதுவுமே பஸ்லாம் புக் பண்ணாமல் தான் போகிறேன். விலையெல்லாம் ரொம்ப அதிகம்னாலும் நம்ம ஊருக்கு போய் தான் ஆகணும். ஆனால் நைட் டைமில் ட்ராவல் பண்ணி பகலில் ஆஃபீஸ் போயிட்டு அண்ட் அகைன் ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் மேரேஜ்க்கு ஒரு 1 week முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஸோ எதாக இருந்தாலும் ப்ரீ பிளான்டாக நீங்கள் பண்ணிடுங்க. 1 month முன்னாடி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் வச்சுருங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல ஆல்ரெடி மேரேஜ்னாவே தூங்காமல் அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருப்போம். மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ரஷ்ல இருந்ததுனால 2 weeks முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் ரஷ்ஷாக தூங்காமல் இருந்ததுனால ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஹோம் டவுனில் எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இன்விடேஷன்லாம் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 15 இன்விடேஷன் மட்டும் எடுத்துகிட்டு நான் சென்னை கிளம்பிட்டேன். இப்போ நான் நைட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி நான் பஸ் ஏறியிருந்தேன் எங்கள் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில். சண்டே நைட் அப்படின்னாவே எந்த ஊர்லேயுமே சென்னை போகிறதுக்கும் பெங்களூர் போகிறதுக்கும் சரி செம கூட்டமாக தான் டிராஃபிக்காக இருக்கும். அதே டிராஃபிக் தான் சேலத்துலேயும் இருந்துச்சு. அண்ட் சென்னை ரீச் ஆனது மார்னிங் ஒரு 4:30 3:30 அந்த ரேஞ்சில் தான் நான் ரீச் ஆனேன். அண்ட் சென்னையிலையுமே கிளாம்பாக்கம் நெருங்க செம்ம டிராஃபிக் தான் இருந்துச்சு. எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்தோடனே தூங்காமல் நான் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நான் வெஜிடபிள் பிரிஞ்சி தான் செஞ்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ சுண்டல் வேக வச்சுருந்தேன். இது 2ஐயும் எடுத்துக்கிட்டு தான் நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். நைட்லாம் பஸ்ஸில் வந்தப்போ மழை சுத்தமாகவே வரல. ஆனால் மார்னிங் சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிசிலாகவே தான் இருந்துச்சு. ஆல்சோ மார்னிங் வீட்டுக்கு வர வழியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை நின்ன மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்
சுத்தமாக சென்னையில் கிளைமேட்டே அப்படி டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நான் ஒர்க் பண்ணுறது ஷோலிங்கநல்லூரில் அப்படிங்கிறதுனால பாலம் கட்டுற வேலையெல்லாம் நடக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பாலம் கட்டுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புதுசாக நிழல் விழுது இல்லையா, ஸோ அந்த இடம் இப்போ டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் டே நான் வந்து ஷிஃப்டிங் ஒர்க்கில் இருந்தேன். அதாவது நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் இருக்க போட வீட்டுக்கு இப்போ பேச்சுலர் ரூமில் இருந்து நான் யூஸே பண்ணாத சில திங்ஸை வந்து இப்போவே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து என்னோடய ஷிஃப்டிங் ஒர்க் தான் இருந்துச்சு. ஸோ 2 times நான் வந்து என்னோடய பேச்சுலர் ரூம்லேருந்து நாங்கள் ஆஃப்டர் வாழ போகிற வீட்டுக்கு அங்கே வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் மட்டும் தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃபியான்ஸாவையும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சென்னையிலேயே கிடையாது. அவர் வந்து சேலமில் மேரேஜ் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் நான் மட்டும்தான் இதை தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு நல்ல டிராஃபிக்கான ஏரியா அப்படிங்கிறதுனால நான் பீக் ஹவர்ஸில் இந்த ஷிஃப்டிங்கை பண்ணல. நான் ஷிஃப்ட் பண்ணது சாட்டர்டேவாக இருந்தாலுமே நான் மிடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 o'clock ஸ்டார்ட் பண்ணி அது 4:30 வரைக்கும் நடந்துச்சு. பிகாஸ் இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ வெளியே போக மாட்டாங்க. ஒன்று மார்னிங் இல்லை ஈவினிங் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக செம்ம டிராஃபிக்கில் மாட்டிப்போம். பஸ்லேயும் வந்து அந்த லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு இடம் இருக்காது. அப்படிங்கிறதுனால என்னோடய ஷிஃப்டிங் எல்லாத்தையுமே ஆஃப்டர்நூன் மொட்டை வெயிலில் தான் பண்ணினேன். ஷிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் அங்கேயே நைட்டும் ஸ்டே பண்ணிட்டேன். பிகாஸ் யாருமே இல்லை இல்லையா, ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து அந்த வீட்டில் இருந்தே பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு இன்விடேஷன் வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறது தான் பிளானாக இருந்துச்சு அன்றைக்கி. ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது மேப்பில் அவரோட வீட்டுக்கு என்னோடய வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1.5 kilometer தான் காட்டுச்சு. சரி ஓகே, மார்னிங்கே ஒரு வாக் மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7:30க்கே நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி அவள் வீட்டுக்கு ஒரு 8:15க்கு போனேன். கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நானும் அவளும் கிளம்பிட்டோம். போகிற வழி தான் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் மேப் பார்த்துட்டு போகிறேன். எனக்கு அதுவும் இல்லாமல் புது இடம் அப்படிங்கிறதுனால என்னென்ன இருக்குது இந்த சுற்றி ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டே போனேன். இப்போது கரண்ட்டாக எனக்கு இந்த ரூட்டு தான் என்னோடய கேப் ரூட்டாகவே இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஆனால் அப்போ எனக்கு சுத்தமாகவே வழி தெரியாது. அப்படிங்கிறனால அந்த 1.5 kilometer எனக்கு ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டில் போய் அவகிட்ட பேசிகிட்டு இருந்ததில் வந்து நான் வீடியோ எடுக்கிறதையே மறந்துட்டேன். பிகாஸ் அவள் ரிலீவ் ஆகி ஒரு 15 days கழித்து நான் அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ நியூ ஆஃபீஸ் அவளுக்கு எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அங்கே தான் நாங்கள் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் அரட்டடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் சாப்பாடே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான். இவங்க வீட்டிலேருந்தே எனக்கு ஈவினிங் 5:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் டி நகரில் போய் இன்னொருத்தவங்களுக்கும் பத்திரிக்கை வைக்கணும். இவங்க யாரா அப்படின்னா என்னோடய வெரி ஃபஸ்ட் ஆஃபீஸ். நான் ஆஃப்டர் காலேஜில் நம்ம முடித்தோடனே ஒரு கம்பெனிக்கு போயிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரிஜினல் கம்பெனியாக கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பத்திரிக்கை வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டி நகருக்கு வந்து ட்ரெயின் ஏறி இருந்தேன். லோக்கல் ட்ரெயின் எனக்கு ஃபெமிலியர் இல்லை அப்படின்னா கூட அன்னைக்கு நான் தனியாகவே ட்ராவல் பண்ணிட்டேன்.
ஆனால் என்ன ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு டி நகர்லேருந்து என்னை மறுபடியும் கோயம்பேடு வர சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நான் வந்து இந்த டி நகர்லேருந்து இறங்கி வழி தெரியாமல் அந்த கூட்டத்தில் சிக்கி தவிச்சு வெளியே வந்து மறுபடியும் பஸ் ஏறுறதுக்கு தான் ரொம்ப சிரமப்பட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு நான் ரிட்டன் கிளம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வரத்துக்கே எனக்கு 9:45 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் 7:30க்கு கிளம்பி ஒரு 3 பேர்த்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு திரும்பி வரத்துக்கே எனக்கு 9:45 ஆயிடுச்சு. பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இந்த இன்விடேஷன்ஸ் பிளான்ஸை மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் பிளான் நிறைய வரும். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.